இன்னைக்கு ஒரு வாக்கெடுப்பு நடந்துச்சு மக்களவையில். அதில் என்ன எண்ணிக்கை வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் 3/2 பங்கு இருக்கா? அப்போ அது எப்படி சாத்தியப்படும்? அதுக்கு அப்போ சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த நீங்கள் ஜேபிசி கொண்டு போறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து தானே வைக்கிறாங்க. காங்கிரஸ் கேட்குது. செல்வன், இன்னைக்கு சூழ்நிலையில எங்களுக்கு இந்த மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், தாக்கல் பண்ணணும். அதுக்குரிய ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்ததா இல்லையா? இருந்தது. அதோட நம்ம இன்னைக்கு உடையது. ஏன்னா இவங்க என்ன நினைச்சாங்க தெரியுங்களா? இவங்களுடைய காங்கிரஸை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த 2/3 பத்தி விரிவா பேசினாரு. அதாவது இவன் அதுக்குரிய பேட்டி கொடுத்தாரு, ட்வீட் பண்ணாரு. ஆனா அதுக்கு பிறகு அவர் கோயிங் பேக், கீப்பிங் குவைட். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வேணுமா வேணாமா இருந்தது. அதனாலதான் இது தாக்கல் செய்யப்பட்டது. ஆக 2/3 மெஜாரிட்டி எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க? மக்களவையில எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க? இன்னைக்கு மக்களவையில எத்தனை பேர் வாக்களித்தார்கள், அதுல எத்தனை பேர் இருந்துச்சு? ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரெங்த் இல்ல, 543 பேர் அங்க இல்ல. ஈவன் எதிர்கட்சிகள் கூட 3 லைன் விப் இஷ்யூ பண்ணிருந்தாங்க. முக்கியமான ஒரு மசோதா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில சொல்லி மோடி 3.0 100 நாட்களுக்கு உள்ளாக கொண்டு வரணுங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்க இலக்கு, அப்படித்தானே? அப்ப அதுல யாரெல்லாம் வாக்களிச்சாங்க, யார் வாக்களிக்கலன்னு கேட்கிறேன். சரி, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 269 பேர் எங்களுடைய இந்த தாக்கலுக்கு ஆதரவா வாக்களித்தார்கள். இது வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அவங்கள 198 பேர் தான் இன்னைக்கு வாக்களித்தார்கள், எதிர்த்து வாக்களித்தார்கள். சார், அதுதான் நான் திரும்பி சொல்லிட்டேன் இல்லைங்களா? இன்னைக்கு 467 பேர் தான் இருந்தாங்க. 543 பேர் இருந்ததுல 467 பேர் தான் இன்னைக்கு அவையில கலந்து கொண்டார்கள். அதிலும் எங்க சைட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 98% கெபாசிட்டி இருந்துச்சு. 100% பேர் தான் இல்ல எதிர்க்கட்சியை விட்டுருவோம். ஏன்னா நீங்க தானே அதுல ஆர்வமா இருக்கீங்க. பாஜகல 100% நாங்க ஆதரவா இருக்கிறோம். எங்களை எதிர்க்கிறதுலயும் இவ்வளவு ஆதரவா இருக்கிற எதிர்கட்சிகள் எங்க போனாங்கன்னு நான் கேட்கிறேன். அதாவது 198 பேர் தான் இருந்தாங்க.